பிரியாணி என்ன கதை ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ இதுதான் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுரும். போட்டு ஒரு பக்கத்துலேருந்து லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடி லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது எந்த பிரியாணி செஞ்சாலும் அது கம்பல்சரி வரும். ஸோ இதாக இருக்கும். இந்த மாதிரி தான். அருமையான ஒரு பிரியாணி. அது நம்ம பச்சரிசியில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, ஒரு பேனில் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் செஞ்சுருக்கோம்.